அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுடன் இந்த தை மாதம் கொட்டி குவிக்கும் அதிர்ஷ்டங்களை கொட்டி குவிக்கும் தை மாதம். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது எல்லா நிலையிலும் மன நிறைவு அடையணும், பூர்த்தி. அந்த அளவுக்கு தான் இந்த மாதம் தை மாதம் சுபகிருத தை மாதம் நமக்கு யோகங்களை கொட்டி குவிக்கும். இன்னார் இனியார் இல்லை, எல்லாருக்குமே எல்லாரும் அவங்க குழந்தைகள் அனுபவிக்கிறோம். ஒரு திருமணமோ நல்லதோ கெட்டதோ ஒரு வரதோ நடக்கும்போது, சுபசமங்கள் நடக்கும்போது நம்ம எல்லாரும் இப்படி வேற்றுமையை பார்க்காம ஒற்றுமையுடன் அனுபவிக்கிறோம் பற்றியா. அந்த ஒரு சூழ்நிலையை அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு பகவான் அளிக்கிறான், கிருஷ்ணன் அளிக்கிறான். எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னா குற்றம் குறை நீங்கி, கவலைகள் நீங்கி, துன்பங்கள் ஒளிந்து துங்கள்லாம் விலகி, பொருளாதார சௌபாக்கிய சுபங்கள்லாம் வீட்டில் பெருகி நாட்டிலும் பெருகி அனுபவிக்கணும் இல்லையா. அதை கொடுத்துருக்கான். அந்த இது எப்போது மனக்லேசம் இருக்கும், குற்றம் குறை சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாம் மனசுலேருந்து நகர்ந்து போய் பிரமாதமாக இருக்கும், எழுச்சியுறும். நமக்கு இப்படி நல் வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொடுத்துருக்கானே, வழி காட்டினா போதும், ஒரு கோடு காட்டினா போதும், நம்ம எதுவும் சாதிச்சிடலாம். அந்த ஒரு மனப்பாங்க தெளிவு, உள்ளத்தை உறுதியும், மனசில் இதுவும் பயமற்று நீங்கி அருமையாக கொடுத்துருக்கான். இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம இதுக்காக பிறந்திருக்கோம், இப்போ தான் இத்தனை காலம் கண்டு இப்போ தான் நமக்கு இது அனுபவிக்கிறோன்ற எண்ணமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. குடும்பத்தில் விலகி போன குடும்பத்தில் நல்லா நிறைய இது சேருவானுங்க, பணம் நிறைய புரளும், கடனெல்லாம் காணாமல் போயிடும். எல்லாம் உயர்வுகள் ஜீவனத்தில் இருக்கிறவங்களாம் அதாவது தன்னுடைய பதவி உயர்வோ அல்லது வியாபார விருத்திகளோ நிறைய செஞ்சு இன்னார் இனியார் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு கை நிறைய தேவைக்கு வேண்டிய அளவுக்கு பணம் நிறைய வரும், செல்வம் வரும், தரித்திரம் நீங்கும், வியாதி நோய்வாட்டம் அதெல்லாம் நீங்கும். சமுதாயத்தில் இப்படி இருக்கிறதுக்காக நமக்கு இருக்கணும் அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதெல்லாம் தெரியாது, அமுங்கி போய் எப்போதும் நிறைய ரொட்டேஷன் பணம் வந்துடுறதுனாலே நமக்கு இதெல்லாம் தோணாது. உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் போனாது, எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதம் கொடுக்குறான். ஆக இந்த தை மாதன்றது 1ஆம் தேதி 29 நாட்கள் மட்டும்தான். ஆங்கில வருடம் 2023 ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி உள்ள காலம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் நம்ம ஒரு நவகிரகங்களுடைய போக்கு பார்க்கலாமா, மூமெண்ட்டு சொல்லக்கூடிய அந்த வகைலாம். ஒரு கிரகம் அக்கரமால, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார், மேஷத்தில் ராகு இருக்கார், குரு சுபமாக மீனத்திலே இருக்கார், அந்த சனீஸ்வரன் தன்னுடைய மகரத்தில் இருக்கார், கூடையே சுக்கராச்சாரியார் சூரியன் இருப்பார். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த மாதத்தில் இருக்கும்போது நாடி பிரகாரம் அந்த மாதத்துக்கு கணக்கு எடுத்துக்கணும். இந்த டேட்டில் பிறந்த டேட்டில் கிடையாது. தை மாதம்னா தை மாதம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும், யார் பிறந்தாலுமே. அதான் நாடி, இந்த லக்னம் வைக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கும். ஆக்டிவிட்டி 5ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த சூரியன் நிற்கிற இந்த மகரத்தில் 5ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபம் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யாருன்னா, சனிக்கும் செவ்வாய்க்கும் செயல்பாடு தான் வித்தியாசம், குணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த இத்தனை யுகங்களாக வாழ்ந்திருக்கோ நமக்கு நமக்கு வாழவே முடியாது. சரீரத்துக்கு சுகங்கள் கொடுக்கும்போது அதிகமாக அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இழப்புகள், அதாவது இழப்புன்னா சக்தி விரயமான உழைப்பு, இந்த உழைப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் சனீஸ்வரரோடு சேர்த்து செவ்வாய் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் உணர்வுகள் பொங்கி எழும்போது அனுபவிக்கணும். இதில் என்னென்னா, ராகு நிற்கிற வீடு மேஷத்துக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்டது தொடர்புடையது, கேது நிற்கிறது சுக்கரன் தொடர்பு, சுக்கரன் செவ்வாய் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட இடம் அதிகபட்சம் அவங்க தான். சூட்சமாக சொல்லப்போனான்னா அந்த சனீஸ்வரன் நிற்கிற நட்சத்திர அதிபதியே அவிட்டன் தான். அந்த மாதம் சூரியன் மகரத்தில் சூரியன் இருக்கார், கூடவே சுக்கரன் இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், புதன் ஐனசைன போக சொல்லப்படும் இந்த மகரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லப்படும் தனுசுல இருக்கார். அதே மாதிரி அந்த கேது துலாத்தில் இருக்கார். இந்த மாதம் சந்திரன் இருக்கும்போது சுவாதியில் சித்திரையில் நிற்கிறான். சித்திரையில் நின்று அப்புறம் சுவாதியில் வருவான், மத்தியானமாக சுவாதியில் வருவான் தை மாதம் 1ஆம் தேதி.
ஆக இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பிரமாதமாக இருக்குது. கேதுவோட சந்திரன் நிற்கிறான் அந்த மாதம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவலையே பட தேவையில்லை. ராகு கேதுக்கள், ராகு அஸ்வதியில் நிற்கும்போது, கேது இது சுவாதியில் நிற்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிக்கும், ஒரு கெடுதல் வராது. நிற்கிற வீடு சுக்கராச்சாரியார், அங்கே இருக்க செவ்வாய் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் செவ்வாய் இன்டிமெசி எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு. உணர்வுகள் தணிக்கப்படணும்னா தாய் குலம் தான் முக்கியமாக இருக்கணும். தாய் குலத்தில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. கிருஷ்ணரே ராதா காலை பிடிச்சிட்டு இருப்பார், தன்னை ஒட்டி வச்சுருப்பார். காரணம் என்னென்னா தாய் குலம் தான் மூலம் பேர், மெயின் பத்திரம், மூலப்பத்திரம், மூலம். அதில் இருந்தால் எல்லாமே வரும். வித்து அதில் எல்லாம் அடங்கியிருக்கு, அதில் தான் எல்லாம் அடங்கியிருக்கு. பிரம்மஸ்வரூபம் வித்து அடங்கியிருக்கும். இப்படி தான் அதெல்லாம் தாய்க்கு அப்படி உண்டு. ஸோ இந்த தாய் தன்னோட சொரூபத்தை காட்ட ஆரம்பிச்சு ராஜராஜேஸ்வரி ஆகிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளாக பெண்மையாக இருந்த தாய்மார்கள்லாம் இனிமே நான் பெண்மையாக இருந்தாலும் அடக்க ஒழுக்கமாக இருந்தாலும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன்றது வீடு கொண்டு எழுவாங்க. அதுதான் சமுதாயத்தில் இருக்கும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நமக்கு சப்போர்ட்டிவாக தாய்மார்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்படி நிலைமை ஆகிடுது. எல்லா விதத்துலேயும் ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குரு முக்கியமானவர், எல்லாருக்குமே முக்கியவர் தான். உங்கள் தன வீட்டில் சூரியன் இருக்கார், பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் தன வீட்டில் இருக்கார். தனீஸ்வரர் 2ஆம் வீட்டுக்கு அதிபர், குடும்பத்துக்கு தகுந்தவர். 3ஆம் வீட்டுக்கு அவரே தான் அதிபர். அதனால் சந்தோஷமான விஷயந்தான். 2ஆம் வீட்டில் போய் சனீஸ்வரர் உட்கார்ந்தா குடும்பத்தை நாசம் பண்ணிவிடுன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இந்த வாய் இருக்க எது வேணும் சொல்லும், விவஸ்தே கிடையாது, சொல்லிட்டு அவஸ்தைப்படும். 2ஆம் வீட்டில் சனீஸ்வரர் உட்கார்ந்துக்கிட்டு குருவுக்கு உட்காந்துக்கலாம். பணத்தை வச்சுன்னு ஒன்றும் நாக்க அழிக்க முடியாது, அனுபவிக்கணும். 4 மணிக்கு விருத்தி வரணும். அந்த தனுசுக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வரர் உட்கார்ந்தா தான் செயல்பட முடியும் எல்லாத்துக்குமே, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விடிவு காலம்ன்றது ராத்திரி இல்லை, பகல் தானே. வாழ்க்கையில் விடிவு காலன்றனா பகல் தான் சொல்கிறது. விடிவுன்ற எப்போ சூரியன் வந்தாலும் விடிவுன்றது. அப்போ சூரியன் 2ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் விடிவு தானே அது. சனீஸ்வரருக்கு தொடர்பு சசயோகம் உண்டாக்குவார். சுக்கராச்சாரியர் உட்கார்ந்துருக்கார். சுக்கராச்சாரியர் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் லாபத்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி வந்துட்டார்ல. அதே மாதிரி சுக்கரர், சனி, புதன் ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கார். யார்? சப்தமாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி உட்காந்துருக்காருல்ல. குரு அவரே சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அங்கேருந்து நேர ஜீவனஸ்தானத்தை 10ஆம் வீடை பார்க்குறார். இதெல்லாம் இருக்குது. இங்கே சனீஸ்வரர் உட்காந்துட்டு நாங்கள் பார்க்குறார். 10ஆம் வீடு புதன் அவரை தான் கடத்தணும். அவரை இந்த ஜென்மத்திலே உட்காந்துட்டார். ஆக மொத்தம் இந்த திருமண பாக்கியங்கள்லாம் ஒரு இந்த ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, பொருள், பணம், வசதி, சம்பளம், இன்கம் அதெல்லாம் வச்சுட்டு தான் தன்னால் கல்யாணம் பண்ணிட்டானுங்க. அதெல்லாம் இருந்தால் தான் கல்யாணம். இன்கம் ப்ரொசஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பப்பு வேகாது. இன்னுமே பண்ணு அப்படி கூச்சி நிற்க பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டா, அவள் கல்யாணம் பண்ணிடுவான். அதே மாதிரி ஆண் ஆட்டோமேட்டிக் கல்யாணம் ஆகிடும். இவ்வளோ சுலபமாக இருக்குது. இந்த ராகுக்கு எது கண்ட்ரோல் தான் நெட்வொர்க்குன்னு பேர், புரிஞ்சுங்களா? அதில் அந்த அமைப்பில் தான் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்பாட்ஸு கண்ணுக்கு தெரியாத சூட்சும சக்திகள் தான் இயக்கிறார் பகவான், பளிச்சுன்னு தெரிகிறது. நம்ம என்றைக்கு பார்த்து செலக்ட் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்றைக்கு பார்த்து செலக்ட் பண்ணி பையனை கொடுக்கணும், நம்ம என்றைக்கு இது எதுவுமே சம்பவங்கள் நடக்குதெல்லாம் நம்மளை கேட்கறதுக்கு முன்னாடி சம்பவம் ஒரு நடந்து அதுக்கு பிறகு அவ்வளோ அடிச்சுன்னு போய் முடிக்கிறோம். எதுவுமே லாஸ்ட் மினிட்லாம் எல்லாம் பண்ணுறது. அந்த நேரத்தை சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லேருந்து எல்லாம் பண்ணுறது. இதுதான் மனுஷனுடைய இயற்கையான சுபாவம். ஐயோ அவனுக்கு பிரச்சனையும் வந்ததுன்னா அவனுக்கு சமாளிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல. பிரச்சனையை சமாளிச்சிடுவான். அவனுக்கு போனால் விபத்து வரும், இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னான்னா உடனே ஆம்புலன்ஸை கொண்டு போவான். ஃபேஸ் பண்ணணும். இந்த சூழ்நிலையை வந்துட்டாக ஒன்று அம்போன்னு விடுறதில்ல. பகவான் அதுக்கு வழி வச்சுருக்கான். அதனால தான் ஒவ்வொரு சாரநாதன் கொடுக்குறதே அதுதான். நாடியில் இதில் கிடையாது, சொன்னது தான். அதுக்கு வழின்னு பார்த்துக்கோ, அவ்வளோதான். பகவான் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிவிட்டு இத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காரு வழிவகையை. தனுசுக்கு குருக்கு வரக்கூடிய அப்படின்னே பல சொல்லியிருக்கேன். குருனுடைய இது பிரமாதமாக போகணும். அதுக்காக ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் நினைக்க சொல்ல. இப்போ தான் நெட்வொர்க் வந்துடுது. உட்காந்துலேயே எல்லாம் சொல்லி தரலாம், இதான் பண்ணலாம். அவனும் நல்ல வாழ்க்கையை வந்துடுது இப்போ எல்லாருக்குமே. ஸோ போதகர்கள் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே மத சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்து மதம் அல்ல, இந்து பகவான் நேரடியாக செய்யக்கூடியது. இந்த இடம் மட்டும்தான். உலகம் ஃபுல்லாக சொத்தாக இருந்தாலும் நடம் அவன் தான். லார்ட் கிருஷ்ணன் மனுஷனாவே ஒரு மனுஷ சுரூபம் கொடுத்தவனுக்கு இந்த மனுஷ சுரூபத்தில் வர தெரியாதா?
எல்லாமா இருக்கிறவர் நடந்து காமிச்சார் எல்லாத்துக்குமே. ஆம்னி பிரசன்ட் இன்னிஸ் இருக்கார். ஒரு பூ வாசனை தெரியுது, எனக்கு கண்ணுக்கு தெரியுறதா? வாசனை பூ கொடுக்கறது தவிர பூவே வாசனை இல்லை. பழம் டேஸ்ட் சுவை கொடுக்கறதுக்கு சுவையே பழம் இல்லை. நம்மளே நாம் இல்லை, நம்ம உள்ளே உட்காந்துருக்கோன்னு தெரியலன்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. வெண்ணெய் இருக்குன்றதுக்காக வெண்ணெய்க்கு அதெல்லாம் பானப்புறம் தான் வெண்ணெய் வருதுன்றதுக்காக வெண்ணெய் கண்ணுக்கு தெரியாது ஃபிசிக்கல். இதெல்லாம் நம்ம சொல்லி நாஜிக்காக சொல்லலாம். ஆனால் இது தெளிவுபடுத்த அவசியமே இல்லை. உணர்வுகள் மூலம்தான் நம்ம அனுபவிக்க முடியும் பகவானை. நம்ம உணர்வுகள் மூலம் அனுபவிக்கிறது அவுட்டர் சோர்ஸில் கிடையாது. இந்த உணர்வுகள் சொல்லக்கூடியது காலகாரியங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம். ஆச்சரியமான அனுபவமான அதிசயமான எதிர்பார்க்காத திடுக்கிடு சம்பவம், நல்லதும் கெட்டது எதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நிறைய இந்த மாதம் நடக்கும். அதுவும் தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இருக்குது காலம். சுகஸ்தானில் குருவே உட்கார்ந்தான் கெட்டுருவாரேன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. அவரே கூட வாழ எடுப்போம். சுகஸ்தானில் குருவே சுபரை உட்கார்ந்தானா கேந்திரத்தில் போய் சுபர் உட்காரலாம், பாப்பி தான் உட்காரணும் அப்படின்லாம் கணக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது, நமக்கு வேண்டாம். பாடத்துக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் பாடம் வாங்கணும். அந்த இதில் பிரகாம்போது அழகாக சொல்லும்போது அந்த சனீஸ்வரை தொடர்ந்து பார்க்குறார். சனீஸ்வரை தொடர்ந்து பார்த்தோன்னா நிறைய பணம் செலவழியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய அனுபவிக்கலாம்னு அர்த்தம். வாழ்க்கையில் வீடு கட்டணும், பொருள் வாங்கணும், இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கிளினிக் ஓப்பன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் இந்த கன்சல்டிங் சர்வீஸ் ஆஃபீஸ் உண்டாக்கணும், தொழிற்சாலை உட்காந்துருக்கணும், இந்த மாதிரி டீ கடை வைக்கிறது வைக்கணும், மாதம் ஃபெசிலிட்டி, தையல் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறது தளங்கள் உண்டாக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், பொருள் செலவு தான் ஆகும். அதை சனீஸ்வரன் கடனாக கொடுத்தான்னா 4 மடங்கு திருப்பி கொடுப்பார். ஏன்னா அது கடன் கண்டாலும் அவருக்கு பயம். கடன் விற்கக்கூடாது. அவர் கடன்னா வெறும் பண கடன் மட்டும் இல்லை, எந்த கடனை உயிர் பண்ணிடணும். உயிர் போகிறதுல கூட உயிர் உட்கார வச்சு எல்லாத்தையும் கஷ்டத்தை கொடுத்து தான் போவார். அவர் அந்த பாவத்தை போட்டு தான் விடுவார், கர்மத்தை போட்டு தான் விடுவார். யாருமே விடமாட்டார். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இந்த விஷயத்தில் சனீஸ்வரர். ஆனஸ்டி. ஏன்னா பகவான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அஷ்டமியில் பிறந்தது கிருஷ்ணன். பாருங்கள் தமாஷா இருக்கு பாருங்கள். அது நடுராத்திரி பகலும் இல்லை என்னாங்கட்ட நேரத்தில் போய் அது வேறு மழை வேறு கொட்டும். இம்சை, ஒரே இம்சையில் நேரத்தில் பிறந்திருக்கு கிருஷ்ணரே. இது ரசனைகள், அது இருட்டு வேறு கலப்பு, அதுவே இருட்டாக இருக்கும். ஸோ அறியாமை சொல்லக்கூடியது அது. அந்த அறியாமைன்றது மோகத்தில் வெளியில் வந்தால் தான் நம்ம வர முடியும், வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அந்த அறியாமை இல்லாத ஒரு நிலை தான் உண்டாக்கக்கூடிய அமைப்பு இந்த குருக்கு இது இருக்குது. அவித்யன்னு பேர், அது பேர் அறியாமை சொல்கிறது இல்லை, அவித்யை. அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அமைப்பு தான் உண்டாக்கிட்டாச்சு. இன்னமே நன்னா அனுபவிக்கணும். எல்லாத்தையும் உட்காந்துட்டு தரப்புழா திறந்து கொடுத்து அது திறக்கிறது கஷ்டமா? தரப்புழா பார்க்கறது இப்போல்லாம் அடிக்கல் நாட்டு விழா தான் பண்ணுறாங்க. முடிச்சிருக்க திரைகள் ஒன்றும் வராது, அது பண்ணுறதே கிடையாது. அது விட்டுருங்க, நமக்கு வேணாது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே குருவுக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அங்கே குரு இன்றைக்கி நட்சத்திரத்தையும் பார்த்தா மீனத்தில் பார்த்தோன்னா அட்டகாசம் இருக்குது பாருங்கள். கடைசியில் புதன் ரேவதியில் வருவார். அது இப்போ இல்லை, நெருங்கியதுக்கு ரேவதி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் இந்த 4 மாதத்தில் சித்திரை மாதத்தில் போயானமே. சரி, அது பரவாயில்ல. அதுக்கு சனீஸ்வரர் நட்சத்திரம் இருப்பார். 18வது ரேவதி இதெல்லாம் இருக்கார் அவர். அந்த இதில் சனி செய்யும்போது எல்லாத்துலேயும் அவங்க குரு தயவு இல்லாத இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. குருன்னா உடனே பூஜை போடுறோன்னு வச்சுக்காதீங்க. அவர் தான் எல்லாத்தையும் வழிகாட்டின்னு அர்த்தம். குருனா எந்த கலைகளுக்கும் சரி, எந்த இதுகளும் சரி, ஆவணங்களும் சரி, துவக்கத்துக்கும் சரி, அவர் தான் பூஜ்யம். ஃபார்முலா, டிசைனிங், அத்தாரிட்டி எல்லாம் அவர் தான். ஃபண்டமெண்டல், பேஸு, விருத்தி எல்லாம் குரு தான். குரு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஏது மூளை அவர் தானே. அவரை வச்சு தான் பகவான் நோண்டுவார். ஞானம் பேர் குருன்னு. ஞானத்தில் 10 நூண்டு தான் நம்ம மனசை கொடுத்து நிலை வைக்கிறோம். நம்ம யாருமே கிடையாது உண்மையில். ஒரு தூசு, டஸ்ட்டு, அது எதாவது தூசு பார்த்து எதாவது மதிப்பானா? அதுதான் நம்மளை வெளியே தான் மதிக்கவே முடியாது, தூசு. அவ்வளோதான். இதெல்லாம் நாடியில் ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் நாடி பற்றி சொல்ல முடியும். ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் தெரியல நாடி சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லவும் முடியாது. அது ஒரே குழப்பமாக இருக்கும் அது. ஏன்னா இயற்கையாக இருக்குது, ராசி பலன் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது அதெல்லாம். அதனால் அதை வச்சு எப்படி பண்ணுறான்னு குறுக்கு வழியில் பார்த்துருவேன், வேறு ஒன்றும் இல்லை. அக்கா மொத்தம் அனுபவிச்சிட்ட வெளிநாடு ஃபுல்லாகவே கொந்தளிப்பாக தான் இருக்கும். ஐயையோ, ஏன்னா நம்மளுடைய ஒரு பெருமை தெரியணும், அதுக்காக வேண்டி பண்ணுறாங்க. அந்த குரு நம்ம நாடு விஷயங்களில் எல்லாத்தையுமே கலாச்சாரத்தில் எல்லாமே குரு தான்.
விருத்தி குரு ஒவ்வொரு அந்த சின்ன சுச்சுவேஷன்லேருந்து குருவோட தொடர்பு இல்லாத ஒன்றுமே கிடையாது. அவனுக்கும் பகவானுக்கு தொடர்பு உண்டாக்குறது இந்த குரு தான். பாமர மக்களுக்கும் நமக்கும் தொடர்பு உண்டாது. நமக்கும் பகவானுக்கு நடுவில் இருக்கிறது யாருன்னா குரு தான். அதுதான் இந்த விஷயங்கள்லாம். அது எல்லா விஷயமும் நன்னா பிரமாதமாக போயிட்டுருக்கு. செயல்பாடுகள் ஒரு குறைச்சல் இல்லை. ஆச்சரியமான முறையில் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லை, எனக்கு என்ன ஒன்று கூடி வரணும்ல, ஒன்று கூடினால் வாழ்வு சொல்லுவாங்கள்ல, அதில் ஒன்று கூடி வருது எல்லாமே இருக்குது. பகைமை மறந்து உறவு கொண்டாட காலமாக இருக்குது. சில விஷயம் இப்போ சில 1-2 கேட்டெல்லாம் இருக்குது. வரது பார்த்தோன்னா அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் பொதுவாக சொல்கிறேன். எல்லாம் இருக்குது. இவங்களுடைய காலத்தில் எல்லாமே பழையபடியே இனிமேல் அந்தந்த காலத்தில் கல்யாணம் ஆகும். குழந்தை மட்டும் ஏதோ படிப்பு, ஏதோ ஜீவனம், அவ்வளோதான். நீங்கள் கணக்கு போட்டு இப்படி இருக்கணும் இப்படி போட்டு இந்த உலக விஷயங்களை பார்த்து எல்லாம் கிடையாது இனிமேலாம். அப்படியே மற்றன்ற மாற்றிட்டார். ஆச்சரியமாக நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? நம்ம தான் முக்கால் முடிச்சுட்டு இருப்போம். அதே பார்த்துட்டு இருப்போம். முக்கணாங்கட்டி போட்ட மாதிரி நம்மளை மாற்றிட்டார். ஏன்னா சிச்சுவேஷனை மாற மாற நம்மளும் மாறித்தான் ஆகணும். நம்ம யாருமே கிடையாது, மாறி தான் ஆகணும். அதனால் இந்த அழகான அமைப்பு வரும்போது காலத்தில் நடக்கும். ஏதோ கல்யாணம் தோஷம் ஆனால் லேட்டாக அப்படி சொல்கிற காலம்லாம் போய் திருப்பி அதெல்லாம் இருந்து போய் வேறு மாதிரி ஆகி இப்போ நம்மளே தோஷமாகி யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது. பணத்தை பார்த்து, பொருளை பார்த்து, இதை பார்த்து, அதை பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு பண்ணுவாங்களா? இது வாழ்க்கை நீ இந்த பிறகு சரியா நீ எதிர்பார்க்கறதுலாம் எஸ்டிமேட் போட்டு பண்ணினான்னா உனக்கு கல்யாணம் ஆகணும். நீயே வைக்க முடியும் கல்யாணத்தை. காலம் கடந்த பிறகு வயசு குறைக்க முடியுமா? இல்லை உடம்பு சாக்க முடியுமா? உடம்புல ஃபுல்லாக இதெல்லாம் நமக்கு அந்த எட்டலை. நடைமுறை வாழ்க்கையை பார்த்து ஏமாந்துட்டோம். நடைமுறை வாழ்க்கை கொடுக்கத்தே இது மாதிரி தான் அமைப்பு கொடுத்து தெரிய மாட்டேங்குது. காலத்தில் பண்ணால் தான் பேரம்பேத்தை பார்க்க முடியும். அது புத்தனமில்லை அபிவிருத்தியை பார்க்க முடியும். நம்ம சமுதாயத்தை நிறைய பார்க்க முடியும். ஆனந்தம் அனுபவிக்கணும். இல்லைன்னா எப்படி வாழ்க்கை? ஒரு தனி மரம் தோப்பாகாது. இப்படிலாம் இருக்குல்ல, அது வாங்கி செத்து போகிறது என்ன பிரயோஜனம்? பர்பஸே இல்லையே. தி நெவர் சர்வீஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் சொசைட்டி ஆர் த லார்டு. அவன் படைச்சது உட்காந்து கைகால் ஆட்டம் சாப்பிட்றதுக்காக படைக்கல. அவன் ரசனை அனுபவித்து படைச்சிருக்கான். நம்மளோட உட்காந்துட்டு பல குணங்களை காட்டி அனுபவித்து நம்ம கூட இருக்கிற டீம் இருக்க பண்ணுறாங்க. அந்தராத்மா இருக்க பகவான் அப்படியே மாற்றிட்டான். சுச்சுவேஷனில் மாற்றி கொண்டுட்டான். அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குறைகள், மனக்குறை, விலேசங்கள், பகைகள், உறவுகள் எல்லாம் காணாமல் போயிடும். நிறைவான பூர்ண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, மற்றவங்களை பயன்படக்கூடிய வாழ்க்கை எல்லாத்துக்குமே அமைப்பு நீங்கள் தான் இருந்து வித்தைகளுக்கு காரணமாக இருந்து விருத்திக்கு காரணமாக இருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பகவான் நம்பர் 1 கொடுத்துட்டான். நல்லா தான் இருக்குது. இனிமேல் கவலையே பட தேவையில்லை. குரு பயிற்சி ஆனால் கூட நல்லா இருக்கும். சித்திரை மாதத்தில் அது வரைக்கும் குரு இல்லை. நான் கண்ட்ரோல் பேனல் எப்போதுமே ராகுக்கு எது இனிமேல் வந்துடுவான். கொஞ்சம் நாள் வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க, சில வருஷம் வரைக்கும். ஏன்னா வேர்ல்டு லெவலில் 0 ஆக்கினானா ஆக்குவான். வேர்ல்டு லெவலில் 0 ஆக்குவான். நம்பி தான் நம்ப மாட்டேன் போங்க. இந்த 3 மாதம் பார்க்கக்கூடிய விஷயம் பாருங்கள். தமாஷாக இருக்கும், வேதனையாக இருக்கும். தமாஷ் சொல்லக்கூடாது, வேதனையாக இருக்கும். அந்த வேதனை ஏன்னா நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும். நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் முட்டாளாகி ஏமாற்றிட்டாங்கன்னு தெரியுது. எவ்வளோ பாழாகிட்டோம், முட்டாளாகிட்டோம். அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு எல்லாம் ஏமாற்றிட்டு அவன்கிட்ட பணத்தை வாங்கி நம்மளுக்கு சாப்பிட்றது வாழ்க்கையாது. மேலும்படி இங்கே என்ன இல்லை குறை பாழாரி. அந்த ஒரு உணர்வுகள் மனசுக்குள்ளே வேதனைப்பட்டுரும். அதெல்லாம் இனிமேல் எங்கேயாவது ரூபா நட்டு போய் ₹1 போய் ஒரு பல ரூபா கொடுத்து $1 ஷில்லிங் வாங்குவாங்களா? இங்கே இருக்கா? அங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கேருந்து எல்லாம் போயானோ. அப்போ என்ன வேண்டியிருக்கு? அவன் நிறைய துட்டு கொடுக்குறான்னு போனான்னா உண்மையிலே அந்த ஈர்ப்பு காரணம் அது வேல்யூ லெஸ். உண்மையிலேயே இங்கேருந்து எல்லாம் போயிடணும். வேறு வழியாக பணம் வேறு பொருள்லாம் போகிறது அது அரசாங்கம் தான் பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. எதுவுமே நம்ம ஒருத்துக்கும் வாழ்க்கையில் அது கோடிட்டு காமிச்சா வேறு ஒன்றும் அதிகம் பேசலை. அந்த விஷயமெல்லாம் இனிமேலாம் நம்ம பெருமைக்கு உரிய ஒரு காலமாக இருக்குது. வசனத்துக்கு வேதனைக்கோ ஒட்டு கொடுத்த ஓட்டுண்டோ ஓட்ட வீட்டில் உட்காந்துட்டோ இதுவும் இல்லை. நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை. பாரதி கண்ட கனவு வீடெல்லாம் கிடைக்கும், வசதிகள் வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஒரு நாளைக்கு நகரத்தை தாண்டி வேண்டிய கிராமப்புறம்லாம் பட்டணமயம் ஆகாது. நில விளைநிலங்கள்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அது வேறு மாதிரி ஃபார்மிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணலாம். டைரெக்ட் மார்க்கெட்டிங் செல்ல அது விளைபொருள் தான் உண்டாக்க முடியாது. வீட்டு எஸ்டேட்லாம் கட்ட முடியாது. அதெல்லாம் இது வரைக்கும் அந்த காட்டில் அவர் பகவான்கிட்ட பார்த்ததில்லை. அதனால் எல்லாத்துலேயுமே நல்லா சிறப்பான அமைவில் போயிட்டு வாழ்க்கையில் சங்கடங்கள் தீர்ந்து சிறப்பாக வாழ்க்கையில் அமைஞ்சு அனுபவிக்கக்கூடிய காலம்தான். போடுவீங்க. என்னடா அது இத்தனூண்டு சம்பளத்தில் இத்தனூண்டு ஈனத்தில் இதெல்லாம் வச்சு இப்படியில் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு மெமதி அளவுக்கு வரை கேட்டிங்கன்னா
கன்சல்டன்சி உங்களை மாதிரி கிடையாது. அதனால் வந்து வித்தைகளே உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் பெரிய ஆள் தான் ஆகணும். ஒரு நாள் டீச்சரு அதே இடத்துல இருப்பான், அவன் வாங்க மாட்டான். ஆனால் வசதி செல்வாக்கு பெருமை பெந்து என்னென்ன உண்டோ அப்படி வரும். காரணம் இல்லாமல் இல்லை. அது காரணத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அனுபவிக்க தான் போகிறீங்க சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.